இந்த ரிதன்யாவுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு ரிதன்யாக்களை பற்றியும் இவங்கெல்லாம் சந்தித்த வழக்குகளை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்காகத்தான் மூத்த வழக்கறிஞர் திருமதி யோகலட்சுமி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். அவங்க வெறுமனே இந்த வழக்கை பற்றி மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு வழக்குகளில் அவங்க சந்தித்த அனுபவங்களை நம்மளுக்கு பகிர்ந்துக்க போகிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு நடக்கக்கூடிய பெண் வன்கொடுமைகள், இந்த வரதட்சணை கொடுமைகள், இன்ன பிற விஷயங்கள், இப்படியான விஷயங்களை நிறைய சந்தித்து அவங்க கவுன்சிலிங் எடுத்திருக்காங்க. நிறைய பெண்கள் அவங்க மனசு மாறி வாழ்க்கையை திரும்ப புனரமைச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்கள சந்திக்க வந்திருக்கோம். இப்போ இந்த ரிதன்யா வழக்கில் போலீஸ் தவற விட்டது நம்மளுக்கு 3 விஷயம் முக்கியமானதாக படுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரிதன்யாவுடைய அந்த கதறல் ஆடியோ. அது 2ஆம் பட்சமாகி முதல் விஷயமா போலீஸ் போட்ட எஃப்ஐஆர், 2வது விஷயமா டாக்டர்கள் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த 2 விஷயத்துலையும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அந்த வழக்கோட சாராம்சம் போயிட்டுருக்குல்ல. இந்த ஆடியோ மட்டும்தான்